Hi students, in the video exercise 1.4 இருக்கிற questions தான் பார்க்க போறோம். அதில் first question, fill in the blanks. The nearest 100 of 843 is 800 answer. எப்படி 800 வந்ததுன்னா இப்போ 843ல 100 பிளேஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 8 இருக்குது. ஸோ 8உடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற நம்பர் வந்து 5 இல்லைனா 5ஐ விட பெரிய நம்பராக இருந்தால் இந்த 8ஓட 1 ஆட் பண்ணலாம். பட் இங்கே என்ன இருக்குது, 8க்கு பக்கத்தில் அதாவது ரைட் சைடு இருக்கிற நம்பர் 4 அப்படின்றது நமக்கு லெஸ் தென் 5. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 8ஐ வந்து எதுவுமே வந்து பண்ணக்கூடாது, லீவ் அன்சேஞ்ச்டு. அப்படியே அந்த 8ஐ போட்டு 8க்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2 டிஜிட்டுக்கு 0 போட்டுக்கிறோம். ஸோ 800 இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள், த நியரஸ்ட் 1000 ஆஃப் 756 இஸ் 756 அப்படின்ற நம்பரில் 1000 பிளேஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ நமக்கு இதை இது ஒர்க் அவுட்டே பண்ணதில்ல, டேரெக்டாக 756க்கு நியரஸ்ட் 1000 எதுனா அது வந்து 1000 தான் ஆன்சர். தேர்ட் கொஷின் பாருங்கள், த நியரஸ்ட் 10,000 ஆஃப் 85,654. இந்த 85,654ல் 10,000 பிளேஸில் என்ன இருக்குன்னா 8 இருக்குது. ஸோ 8க்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற நம்பர் பாருங்கள் 5. ஸோ 5 இல்லைனா 5ஐ விட பெரிய நம்பராக இருந்தால், அதாவது கிரேட்டஸ்ட் நம்பராக இருந்தால் இந்த 10,000 பிளேஸில் இருக்க 8ஓட 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 8 + 1 வந்து என்ன வரும்னா 9 வரும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற அந்த 4 டிஜிட்டும், அதாவது 8க்கு அப்புறம் இருக்கிற அந்த 4 டிஜிட்டு நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா 0 போட்டுக்கிறோம். ஏன்னா 10,000க்கு தானே நம்மளை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நியரஸ்ட் 10,000 எதுனா 90,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின் பாருங்கள், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்டில் சப்டிவிஷன் 1, 8,567 இஸ் ரவுண்டட் ஆஃப் அஸ் 8,600 டு த நியரஸ்ட் 10. ஸோ இந்த நம்பர் வந்து, அதாவது இந்த ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் வந்து நியரஸ்ட் 10க்கு இப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதாவது 8600க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக என்ன நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 8,567ல் 10th பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நமக்கு 6 இருக்குது. 6க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது, 7. 7ன்றது 5ஐ விட பெரிய நம்பர். 7ன்றது என்னது, கிரேட்டஸ்ட்டு. 7 இஸ் கிரேட்டர் தென் 5. அப்போ அந்த மாதிரி கிரேட்டர் தென் 5ஆக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10th பிளேஸில் இருக்கிற ஒரு 6ஓட 1 ஆட் பண்ணலாம். அப்போ 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஆன்சர், இங்கே 85 அப்படியே தான் வரும், அது எந்த சேஞ்சும் ஆகாது. ஓகேங்களா, 85 அப்படியே வரும். இந்த 6ங்கிற இடத்துல 7 ஆகும். 6க்கு அப்புறம் இருக்கிற நம்பருக்கு 0 நம்ம போட்டுப்போம். அப்போ என்ன வரும் ஆன்சர், நமக்கு 8,570 வந்திருக்கணும். இதை வந்து நியரஸ்ட்டு 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இந்த நம்பர் வந்திருக்கணும். எந்த நம்பர் வந்திருக்கணும், 8,570 வந்திருக்கணும். பட் ஆனால் இங்கே 8,600 வந்திருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இது வந்து ராங் நம்பர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, ஃபால்ஸ். ஓகேங்களா. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 139 இஸ் ரவுண்டட் ஆஃப் ஆஸ் 100 டு த நியரஸ்ட் 100. 139ல் நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 100ன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக என்னென்னு பார்க்கலாம். இப்போ 139ல் 100 பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. 1க்கு ரைட் ஹேண்ட் சைடில் 3 இருக்குது. 3ன்றது 3 இஸ் லெஸ் தென் 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 1ஐ வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த 1க்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2 டிஜிட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், 0 போடணும். அப்படி 0 போட்டால் என்ன வரும், 100 தான் வரும். அப்போ இது 100 தான் கொடுத்துருக்காங்க. 139 இஸ் ரவுண்டட் ஆஃப் ஆஸ் 100. ஸோ இது வந்து கரெக்டு தான். நியரஸ்ட்டு 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணால் இது தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகேங்களா. தேர்ட் கொஷின் பாருங்கள், 1,70,51,972 இஸ் ரவுண்டட் ஆஃப் ஆஸ் 1,70,00,000 டு த நியரஸ்ட் லேக்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பரில் இந்த 1 crore இருக்கு இல்லையா, இந்த 1 crore 70 lakh, இதில் வந்து லேக் பிளேஸில் என்ன இருக்குன்னா, லேக் பிளேஸில் நமக்கு 0 இருக்குது. ஸோ 0வுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற நம்பர் பார்க்குறோம் 5. நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், 5 இல்லைனா 5ஐ விட பெரிய நம்பராக இருந்தால் இந்த பிளேஸில் லேக் பிளேஸில் இருக்க நம்பரோட 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரணும், நம்ம 1,71 lakhs வரணும். இங்கே இருக்கிறது எல்லாமே 0 போட்டுக்கலாம். இந்த 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு எத்தனை டிஜிட் இருந்தாலும் அங்கே 0 போட்டுக்கலாம்.
இப்போ 1 crore 71 lakhsக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 crore 70 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஃபால்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 3 பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 4065 அதை வந்து 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 100 பிளேஸில் என்னென்ன இருக்குது, 4065ல் 100 பிளேஸில் 0 இருக்குது. 0வுக்கு ரைட் சைடு பாருங்கள் 6 இருக்குது. 6ன்றது 5ஐ விட பெரிய நம்பர். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம 0வோட 1 ஆட் பண்ணலாம். அதாவது 100 பிளேஸில் இருக்க 0வோட 1 ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும், இங்கே 4 போட்டு 1 போட்டுக்கிறோம். இந்த 0க்கு அப்புறம் இருக்கிற 2 டிஜிட்டுக்கும் நம்ம 0 போட்டுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4100 வரும். செகண்ட் கொஷின் பாருங்கள், 44,555 இது வந்து 1000 பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 பிளேஸில் இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ 4க்கு ரைட் சைடு 5 இல்லைனா 5ஐ விட பெருசாக இருந்தால் இங்கே ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்னா நமக்கு 44ன்றது 45,000 வரும். இந்த இருக்கிற ரிமைனிங் ரைட் சைடு இருக்கிற ரிமைனிங் 3 டிஜிட்டுக்கு நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் 86,943 இது வந்து 10,000க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000 பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 8 இருக்கு இல்லையா. அப்போ 8க்கு ரைட் சைடு பாருங்கள் 6 இருக்குது. 6ன்றது 5ஐ விட பெரிய நம்பர். அப்போ 8ஓட நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆட் பண்ணனா இங்கே 9 வரும் இல்லையா. இப்போ இந்த 8க்கு அப்புறம் இருக்கிற ரிமைனிங் 4 டிஜிட் பாருங்க 6, 9, 4, 3 இங்கே எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 4 டிஜிட்டுக்கு 40 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 90,000 தான் இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 10,000. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 50,81,739 இது வந்து லேக் பிளேஸுக்கு நம்மளை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. லேக் பிளேஸில் 0 இருக்குது. அப்போ 0வோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கிற நம்பர் தான் நம்ம பார்க்கணும். 8 இருக்குது. 8ன்றது 5ஐ விட பெரிய நம்பர். அப்போ 0வோட நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு நம்பர் ஆட் பண்ணலாம். இந்த 0வுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற நம்ம எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது. அதை அப்படியே நம்ம விட்டுறணும். 5 அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா. அப்போ 0வோட 1 ஆட் பண்ணலாமா, 1 ஆட் பண்ணால் 1 தான் வரும். இப்போ இந்த 0வுக்கு அப்புறம் இருக்கிற 5 டிஜிட் இருக்குல்ல ரைட் ஹேண்ட் சைடு, அந்த இடத்துல நம்ம என்ன போடணும், வெரி குட் 5 டைம்ஸ் 0 போடணும். 1, 2 இது எல்லாமே 0. 1, 2, 3, 4, 5 5 டைம்ஸ் 0 போட்டாச்சு. அப்போ என்ன வரும், 51 lakh வரும். தேர்டு கொஷினில் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 33,75,98,482 இதை வந்து நம்ம நியரஸ்ட்டு 10 crore வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 10 crore பிளேஸில் என்ன இருக்குன்னா சொல்லி பார்க்கலாம். 3 தான் இருக்குது. 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore and 10 crore. அதாவது இந்த 3 தான் வந்து 10 crore பிளேஸில் இருக்குது. இப்போ இந்த 10 crore பிளேஸில் இருக்கிற நம்பருக்கு ரைட் சைடு பார்க்குறோம் 3 அப்படின்றது லெஸ் தென் 5. ஸோ அப்போ இந்த 10 crore பிளேஸில் இருக்கிற 3ஐ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது, அப்படியே போட்டுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 10 crore பிளேஸ்க்கு அப்புறம் இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் மொத்தம் வந்து 8 டிஜிட் இருக்கும். அந்த 8 டிஜிட்டுமே 8 டைம்ஸ் என்ன போட்டுக்கிறோம், 0 போட்டுக்கிறோம். 3, 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா. அப்போ 30 crore வரும். 33 இந்த கொஷினுக்கான நியரஸ்ட் 10 crore வேல்யூ என்னது, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 30 crore. இதான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சம்மும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.